வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். கரூர் மாவட்டத்தில் நடந்த 41 பேருடைய உயிரிழப்பு, அதற்கடுத்து முழுமையாக பிரேத பரிசோதனை ஒரே இரவில் நடைபெற்றது. இது அனைத்துமே முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். அந்த உயிரிழப்புக்கு காரணமாக முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க.ஸ்டாலின் மற்றும் செந்தில் பாலாஜி, அந்த கரூர் மாவட்டத்தை உட்பட்ட மாவட்ட ஆட்சியாளர், காவல்துறை, அங்கு சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய தலைவர்கள் அனைவரையுமே முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். இது மக்களுடைய உயிரிழப்பு என்பது இனிவரும் காலங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது. முழுமையாக முன்கூட்டியே நிர்ணயம் செய்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை தரக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் எதற்காக ஒரு குறுகிய இடத்தில், அதிலும் ஒரு நடிகர், ஒரு பிரபலமான நடிகர் என்று தெரிந்தும், ஒரு அதிகபட்சமான கூட்டம் அங்கு கூடப்படும் என்று தெரிந்தும், ஒரு குறுகலான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மற்றும் செந்தில் பாலாஜி மற்றும் மாவட்ட ஆட்சியாளர், காவல்துறை அனைவருக்குமே முழுமையாக அவர்கள் முதன்மை குற்றவாளியாக நியமித்து விசாரிக்கப்பட வேண்டும். விஜயை மட்டுமே இன்றைக்கு மிகப்பெரிய குற்றவாளியாக கை காட்டக்கூடிய இவர்களும் ஒரு முக்கிய காரணமாக அந்த உயிரிழப்புக்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள். இதை முழுமையாக உச்சநீதிமன்றம் கருத்தில் கொண்டு மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான தீர்ப்பாக வரப்பட வேண்டும். இனி வரும் காலங்களில் இது மாதிரியான கட்சி கூட்டத்தில் எந்த ஒரு உயிரிழப்பும் இருக்கக்கூடாது. இது முழுமையான ஒரு வருகின்ற ஒரு கட்சியை முடக்க வேண்டும். காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த மக்கள் பரிதாபமாக இறந்ததை ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். ஒருதலை பட்சமாக நடக்காமல் அனைவரையுமே முழுமையாக விசாரிக்கப்பட்டு அதற்குரிய தண்டனை சட்டம் முழுமையாக கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக, மக்களின் கருத்தாக இங்கு பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.